கடந்த ஆட்சியிலே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எம்ஆர்பி செவிலியர்களை மொத்தமா எடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு எடுத்த பட்சத்துல எங்களுடைய இது என்னன்னா 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு அதுக்கு அடுத்து நிரந்தர செவிலியரெல்லாம் மாற்றோம் அப்படின்றதுதான் எங்களோட கான்ட்ராக்ட். ஆனா 2 வருஷம் முடிஞ்சுமே இப்ப வர 10 வருஷத்திட்ட ஆக போது இப்ப வர எங்களை ரெகுலரா யாரையுமே மாத்தவே இல்ல. கடந்த ஆட்சி கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆட்சி முடிய போற சூழ்நிலையில இப்ப இருக்கிற ஆட்சி என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுறோம், எல்லா செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி 356 வாக்குறுதி அவங்க கொடுத்தாங்க. இப்போ அவங்க ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 4.5 வருடங்கள் முடிந்து விட்டது. இந்த 4.5 வருஷத்துக்கு அப்புறமும் நாங்க ஒவ்வொரு தடவையும் போய் அமைச்சரா இருக்கட்டும் இல்ல எங்க துறை அதிகாரியா இருக்கட்டும் எல்லாரையுமே போய் நாங்க நேர்ல சந்திச்சு எங்களுடைய கோரிக்கைகளை திரும்ப திரும்ப நாங்க பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கோம் 4.5 வருஷமா. ஆனா அவங்க சைட்ல இருந்து இப்ப வர எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. அவங்க சொன்ன கோரிக்கையுமே அவங்க இப்ப வர அதை அவங்க ஞாபகத்துல கூட வச்சிருக்காங்களான்னு தெரியல. கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்க கோரிக்கைகளை வச்சு அதை நிறைவேற்றணுமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. இதுக்கு மேலேயும் நாங்க எத்தனை வருடங்கள் நாங்க அமைதியாவே நாங்க இருக்க முடியும்? அடுத்த கட்டமா என்ன அப்படின்னா எங்களுக்காக எங்களுடைய செவிலியர்கள் எல்லாவும் சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 4வது நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒவ்வொரு மாவட்ட ரீதியா நாங்க சப்போர்ட் பண்ற விதத்துல நாங்க இங்க காத்திருப்பு போராட்டம் நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வர நாங்க இந்த போராட்டத்தை தொடரதான் போறோம். சார் எங்களுடைய அதாவது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருடங்கள் இல்ல 10 வருடங்களாவே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை பொதுமக்களை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுன்னு தான் நாங்க அமைதியான முறையில தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களா எங்க கோரிக்கைகளை நாங்க திரும்ப திரும்ப அமைதியான முறையில கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப வரை எங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியல அப்படிங்கிறப்ப திரும்பவும் நாங்க வேலை செஞ்சா எங்களுடைய இன்னும் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு என்னைக்குமே தெரியாது. சோ இப்ப இருக்கிற நாங்க இப்ப வந்த சூழ்நிலையில அவங்க ஒரு ரெகுலர் ஸ்டாஃபா இருக்கட்டும் இல்ல அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்ல எடுத்த எம்எல்ஹெச்பி ஸ்கீம்ல எடுத்த நிறைய பேரை வச்சு இப்போதைக்கு டியூட்டி போய்கிட்டு இருக்காங்க. நாங்க அதையும் எங்க சங்கத்தின் சார்பா நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்ற நிலைமையில நாங்க அதுக்கேற்ற நாங்க தலைமையில நாங்க முடிவு பண்ணி நாங்க ஒரு இது எடுப்போம்.